நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு எத்தனை விதத்தில் மறுதளித்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரர்களை, நான் இனிமேல் பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், கடவுளா கடவுள் இவரெல்லாம் ஒரு கடவுளா என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்தோம்? நமக்கு ஒரு உதவி நடக்காவிட்டால் உடனே ஆண்டவரே அவர் தெய்வமே இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, இந்த கடவுளை என்னைக்கு நான் நம்பி வந்தேன் என்று சொல்லி அவரை மறுதளித்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஏன் தெரியுமா? இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த மனிதன் வாழ்வது போல என்னால் வாழ முடியலை என்று சொல்லி ஆமேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்கிறவர்கள் பேருக்கு கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள் தவிர மற்றபடி கிறிஸ்தவர்களாக இருக்க ஆமேன் இல்லவே இல்லை. உண்மையான ஏன் தெரியுமா? இன்றைக்கு பணம் இருக்கணும், சொத்து இருக்கணும், நகை இருக்கணும்னு சொல்லி தான் இருக்கிறார்களே தவிர கர்த்தருடைய ஆமேன் நான் சித்தத்தை செய்யணும், வேலையை செய்யணும்னு சொல்வதற்காக இல்லை. அருமையான சகோதர சகோதரிகள், அப்படி நான் இந்த உலகத்தில் வாழும்போது நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கணும், பெரிய ஆளாகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி இருந்தால் போதும் என்று சொல்லி தான் இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை நாம் தவிர்ப்போம், கர்த்தரை மறுதலியாமல் இருப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு